இந்த வீடியோ என் தனிப்பட்ட அனுபவம் மட்டுமே, நிதி மெக்கானிக் ஆலோசனை அல்ல. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லாங் ட்ராவல் பண்ணும் பொழுது, அதாவது பைபாஸில் லாங் ட்ராவல் பண்ணும் பொழுது நம்ம செய்யக்கூடாத தவறுகள். அதே போல் பைபாஸில் அங்கே என்னென்ன விஷயங்கள் நான் டிரைவிங் பண்ணும் பொழுது நடந்ததோ அதை எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ட்ராவலிங் டைம் அப்படின்றது 22 நான் வந்துட்டு இங்கேருந்து சென்னையிலேருந்து சேலம் போகிறேன். அந்த ஒரு கிளிப் அப்படின்றது தான். ஸோ இங்கே கீழே வந்துட்டு டேட் அப்படின்றது மென்ஷன் ஆகிட்டு இருக்கும். சரி, ஓகேங்க. அதாவது நம்ம குறிப்பாக ரொம்ப தூரம் லாங் ட்ராவல் போக போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப கவனம் நமக்கு ரோட்டில் தான் இருக்கணும். ஒரு சிலர்லாம் வைப்பு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா, பாட்டை ஃபுல்லாக சவுண்டு வச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும் பொழுது பின்னாடி வரக்கூடிய வாகனம் நமக்கு ஆரன் அடிச்சுது அப்படின்னா நமக்கு சுத்தமாக ஒன்றுமே கேட்காது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வண்டி நம்மளை ஓவர்டேக் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம கவனம் இல்லைன்னா நம்ம லெஃப்ட் ரைட் எடுக்கும் பொழுது இதனால் விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ரோடு நல்லா ஃப்ரீயாக தானே இருக்குது, அப்புறம் என்ன அழுத்துவோம் ஒரு 100 120 அப்படின்னு மட்டும் பண்ணாதீங்க. ஏன் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன்னா, ஸோ இந்த இடத்துல ரோடு பேரிகேட் இருக்குது, ரோட்டில் வந்துட்டு அந்த கட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, செடி வச்சுருக்காங்களே, அந்த செடி ஓரமாக நிறைய மாடுகள் மேயுது. இது நான் பார்த்தேன். நான் நிறைய மாடுகள் மேயுது. அதனால கவனமாக இருக்கணும். இப்போ இந்த கார் பார்த்தீங்களா, நல்லா வேகமாக போயிட்டு இருந்த கார் சடன்லி வந்துட்டு ஸ்லோவாயிடுச்சு. நல்ல வேகம். இங்கே பாருங்க, அடுத்த முன்னாடி இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம கூடுதல் கவனம் இருக்கணும். இந்த ஹைவேஸில் நம்ம ஓவர்டேக் பண்ணும்பொழுது இண்டிகேட்டர் ரொம்ப முக்கியம். இந்த பைக் எவ்வளோ கிட்ட வந்துச்சு தெரியுங்களா? இந்த இண்டிகேட்டர் அப்படின்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இண்டிகேட்டரை பயன்படுத்தாமல் நீங்கள் ஹைவேஸில் ஓவர்டேக் பண்ணாதீங்க. அதுலேயும் குறிப்பாக நான் என்னுடைய கடமை இண்டிகேட்டர் போட்டுட்டேன், என் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பின்னாடி பார்க்காம நீங்கள் வந்துட்டு சைடு எடுக்காதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கார், அந்த கிளிப்பு வந்துட்டு இதில் ஆகலை, ரெக்கார்ட் ஆகலை. அந்த கார் வந்துட்டு நல்ல வேகமாகவே வரும். வேகமாக வந்த கார் என்ன பண்ணோம்னா, நேராக போயிட்டு டக்குன்னு இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் எடுத்து போயிட்டே இருக்கும், சர்வன்னு போயிட்டே இருக்கும் லெஃப்டில். நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இண்டிகேட்டர் போட்டால் அதுக்குன்னு ஒரு டைம் இல்லையா? இண்டிகேட்டர் போடுறீங்க, சரி ரைட்டு. அந்த இண்டிகேட்டர் போட்டால் பின்னாடி இருக்கிறவங்க பார்க்கணும். நம்ம கடமைக்காக இண்டிகேட்டர் போடக்கூடாது. ஸோ நம்ம வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இண்டிகேட்டர் அப்படின்றத போடணும். அண்ட் அதே போல் இந்த லெஃப்ட் சைடு வந்துட்டு பைக்கு வருது இல்லைங்களா, இந்த பைக்கு வர்ற ஓரம்லாம் நீங்கள் ஒட்டி போகாதீங்க. இவங்கெல்லாம் கரெக்டாக அந்த ஓரத்தை கவர் பண்ணி வந்துட்டு வண்டி ஓட்டுறாங்க, நல்லது தான். அது நல்ல வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுறாங்க இந்த சைட்லலாம் வந்துட்டு. ஏன்னா இந்த பைக் லைனில் நீங்கள் போகும்பொழுது பின்னாடி ஆப்போசிட்டில் வண்டி வர்றது நமக்கு தெரியாது. ஏன்னா பைக் லைன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடு நடக்கிறதுக்கும் பைக்குக்குமானது தான். அதுக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது. நீங்கள் இது வேற சொன்னால் வந்துட்டு ஒரு சிலர் என்னமா சொல்லுவாங்க, நீங்கள் வந்துட்டு அது சொல்கிறீங்க இது சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது வேற ஒன்று வரும். என்னன்னா, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஹைவேஸில் போகும்பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்படி தாங்க ஓட்டுவேன். இது ரூல்ஸு, அதெல்லாம் நான் வந்துட்டு இது பண்ணல. நான் என்னை பொறுத்த வரைக்கும் ரோட்டில் பின்னாடி வண்டி வருதான்னு பார்த்துப்பேன். நான் வந்துட்டு ஒரே த்ரூவாக போகும்பொழுது நான் என்ன செய்வேன்னா, ரைட் ஹேண்ட் சைடு தான் ஏறி போயிடுவேன் நான். ரைட் ஹேண்ட் சைடு இந்த கட்டு ஓரமாக இருக்குது பார்த்தீங்களா, மரம் செடியெலாம் இருக்குல்ல, அந்த ஓரமாக ரைட் ஹேண்ட் சைடு ஏறி நான் போய்கிட்டே இருப்பேன் நான். ஸோ ஒரே த்ரூவாக கொஞ்சம் 80ல் போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் 70 80ல் போகிறேன்னா அதில் போயிடுவேன். நான் வண்டி எங்கேயாவது ஓரம் கட்ட போகிறேன் அல்லது சைடு எடுக்க போகிறேன் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நான் வந்துட்டு, ஸோ எனக்கு வந்துட்டு இந்த லெஃப்ட் சைடு வரலாமா வேணாமான்ற ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே வருவேன். நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போயிட்டு நான் பாட்டுக்கு ஸ்லோவாக போயிட்டே இருந்தேன்னா வச்சுக்கோங்களேன், ஸோ அது வந்துட்டு மற்ற வண்டிகளை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். அதனால் நான் என்ன செய்வேன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய டிரைவிங் ஸ்கில், நான் ஓட்டக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். நான் த்ரூவாக போகும்பொழுது ரைட் ஹேண்ட் சைடு போவேன். ரைட் ஹேண்ட் சைடு போகும்பொழுது அந்த கட்டு ஓரமாக வந்துட்டு செடி வச்சுருக்காங்களா அது ஓரமாக போவேன். அப்படியே அந்த செடி வச்சுருக்கிற ஓரம் போனாலும் எனக்கு ஒரு சில இடங்களில் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்துக்கிட்டே, ரைட் ஹேண்ட் சைடு பார்த்துக்கிட்டே தான் போவேன். அதில் ஏதாவது மாடு இருக்கா, யாராவது மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்களா அப்படின்றத பார்த்துக்கிட்டு தான் போவேன். இது ஒரு டைம் எங்கள் ஊரில் ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. ரோட்டில் மாடு மேய்ச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. வண்டி வர்றதை பார்க்காம கவனிக்காம அந்த மாடு வந்துட்டு எகிரி குதிச்சு, அதாவது அங்கே வந்துட்டு ஏதோ பூச்சி ஏதோ அது பார்த்துருக்கும் போல, அந்த பில்லு சாப்பிடும் பொழுது அதை பார்த்து பயத்தில் எகிரி வெளியில் குதிச்சிச்சு. குதிச்ச உடனே ஒரே ஒரு காரு பின்னாடி பக்கம் மாட்டு காலில் ஒரே தட்டு. இது வந்துட்டு சடன்லி நடக்கக்கூடியது. ஆனால் நம்ம முன்கூட்டியே அந்த ரைட் ஹேண்ட் சைடை கவர் பண்ணி கரெக்டாக பார்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா,
ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்மளால் அந்த விபத்தை தடுத்திருக்க முடியும். ஏன் அவங்களே கூட அந்த விபத்து அப்படின்றத வந்துட்டு தடுத்திருக்கலாம். பட் இந்த மாதிரி விபத்தை தடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கவனம் கண்டிப்பாக ரோட்டில் தான் இருக்கணும். அதே போல் லாங் ட்ராவல் பண்ண போகிறவங்க நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த பைக் பார்த்தீங்களா எப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட்டு, நான் ஆர்ன் அவ்வளோ கொடுத்தேன், நான் நகரவே இல்லை அந்த பைக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் வருவாங்க. அவங்களுக்கு ஒரு வேளை காது கேட்காம இருக்கலாம், இல்லை ஹெட்ஃபோன்ஸ் ஒரு வீட்டுக்கு இருக்கலாம், இல்லை நேச்சுரலாகவே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு காது கேட்காம இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நான் பாரு எவ்வளோ ஆர்ன் அடிக்கிறேன், வரவே மாட்டேன்டா, கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேன்டானே அப்படின்ற மாதிரி ஒட்டி போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா மெஜாரிட்டி விபத்து அப்படின்றது நம்மளுடைய கவனக்குறைவுனாலையும் நடக்குது. அதே போல் நம்மளுடைய அஜாக்கிரதை தனத்தினாலையும் நடக்குது. கவனக்குறைவும் அஜாக்கிரதையும் ஒன்று தான். இந்த அஜாக்கிரதை எப்படின்னா, அவன் தப்பாக வந்தால் நான் என்ன பண்ண முடியும், வந்தால் இடிச்சு கீழே விழுவிட்டோம், அந்த மாதிரி ஒரு கேர்லெஸ்னஸ் இதனால தான் நடக்குது அப்படின்னு வந்துட்டு நிறையா விபத்தில் இருக்கு பார்த்தவங்க. நான் இந்த மெக்கானிக் இவங்கள்ட்டெல்லாம் பேசுகிறேன் இல்லைங்களா, அவங்க எல்லாரும் சொல்கிறது எல்லாமே இந்த மாதிரி விஷயங்களை தான் என்கிட்ட வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் நான். அதனால் நம்ம கவனமாக போனாலும் இந்த ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் கிடையாது, ஒரு சிலருக்கு ரோட்டில் வண்டி ஓட்ட தெரியாது. இந்த பின்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைடு போன காரை பார்த்துருப்பீங்க. இது என்னென்னா மருவத்தூர் மேலே ஏறி இறங்குறோம். ஸோ அந்த ஒரு மேம்பாலம் அது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த கார் எப்படி ரெட் கலர் கார் எப்படி போச்சு பார்த்தீங்களா, அவ்வளோ வேகமாக வந்துட்டு இருந்த கார் டக்குன்னு பிரேக் அடிச்சு லெஃப்ட்டு வந்துட்டு சருன்னு எடுத்தாங்க. இது ஏதோ ஒரு நேரம் நமக்கு நல்லா இருக்கலாம். இந்த பைக்கு கூட இந்த மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு நேரம் நமக்கு இது நல்லா இருக்கலாம். ஒரு ஃப்ளூக்கில் நம்ம போனாலும் அந்த வண்டி ஜஸ்ட்டில் இடிக்காமல் வந்துட்டு தப்பிச்சு போயிடலாம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அப்படின்றது இருக்கலாம். ஆனால் நேரம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அந்த நேரம் கெட்டுருச்சுன்னா வச்சுக்கோங்களேன், ஸோ கண்டிப்பாக நம்ம நல்லதே பண்ணாலும் அது கெட்டதுன்னு தான் போய் முடியும். அதனால தான் சொல்கிறேன், வாகனம் ஓட்டும் பொழுது கவனம் மிக மிக முக்கியம். வாகனம் ஓட்டும் பொழுது ரோட்டில் கவனம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கணும். வண்டி டயர் காற்று எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. வண்டி ஃபியூல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா போகிற இடம் பெட்ரோல் இருக்குமா என்னன்றது தெரியாது. ஃபியூலை பார்த்துக்கோங்க. அடுத்தது இதில் முக்கியமானது, இந்த பார்த்தீங்களா இந்த காரு எதுக்கு பிரேக் அடிச்சாங்கன்னு தெரில, இண்டிகேட்டரும் போடல, டக்குன்னு பிரேக் அடிச்சு கார் வந்துட்டு ஓரம் கட்டிட்டாங்க. இப்படி தான் நிறையா பேர் வந்துட்டு புத்திசாலித்தனமாக ரோட்டில் வந்து இந்த மாதிரிலாம் வண்டி ஓட்டுவாங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த வீடியோ அதுக்காக தான். நான் லாங் ட்ராவல் போனேன். ஸோ அதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக கொடுக்கணும்னு நினச்சேன். அந்த முன்னாடி சாமி படம் தான் உங்களுக்கு மறைச்சிட்ருக்கு. இப்போ ஒரு பிக்சர் வரும் பாருங்கள். இந்த மாதிரி டேஷ் கேம் வேணும்னா இந்த ஒரு வீடியோ போய் பாருங்கள். இதனுடைய ஃபுல் டீட்டெயில் சொல்லி நான் அந்த வீடியோ அப்படின்றது வந்துட்டு போட்டிருப்பேன். டேஷ் கேம் போடுங்க. நிறையா விதத்தில் அது நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். நான் இதுலேயும் வந்துட்டு எனக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவம் அப்படின்றதையும் அந்த டேஷ் கேம்னால் நான் காப்பாற்றப்பட்டதையும் நான் வந்துட்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள். வேறு ஏதாவது கார் ரிலேட்டடான கேஜெட் வேணும், கார் ரிலேட்டடான கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.